நேரமாச்சு. இதுக்கு மேல இவனை வச்சு விளையாட வேண்டாம். யாராவது பாக்குறதுக்குள்ள இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். வாடா. ஏன் சன்னதிக்கு வந்து என்ன நம்பி பரிகாரம் பண்ண வந்தவங்க பரிகாரத்தை கெடுக்க பாக்குறியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்ன நம்பி நானே கதின்னு வந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன். அப்படி வந்தவங்க வேண்டுதல் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதனாலதான் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தவம் இருந்து நான் வெளியே வரேன். என் முன்னாடி வந்து நிக்கிறவங்க அவங்க கேக்குற எல்லாத்தையும் நான் வரமா கொடுக்கிறேன். ஆனா இங்க நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு யாராவது நினைச்சீங்க, கோயில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல சார். உங்க மேல அந்த அம்மனே வந்து என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? நடந்த உண்மையதான் சொல்றேன் பாரதி. நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல சார். நானா அப்படி நடந்துக்கிட்டேன்? ஆமா பாரதி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? இல்ல சார், உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. உங்களை யாரு சார் இப்படி பண்ணாங்க? வேற யாரு? என்கிட்ட அடி வாங்கின அந்த சிலம்பாட்டக்காரங்க தான். நான் அவங்களெல்லாம் ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினதை தாங்காம என்னை கொலை பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. பட் நீங்க வந்து என் உயிரை மறுபடியும் காப்பாத்திருக்கீங்க. அவங்கள அப்படியே விடக்கூடாது சார்.
நாம வேணா அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அதான் அந்த அம்மனே உங்க ரூபத்துல வந்து அவனுங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நீங்க தான் அடிச்சீங்கன்னு அவங்க திரும்ப நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவனுங்க வாங்கின அடி அப்படி. எதுக்கு தேவையில்லாத வேலை, விடுங்க பாரதி. ஏன் பாரதி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார்.